صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்கிற இந்த தலைப்பில் சூனியம் என்ற ஒன்று கிடையாது, அது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடியான வித்தை, அதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்பதை தகுந்த ஆதாரங்களோடும் காரணங்களோடும், அப்படி சூனியத்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று யாராவது நம்பினால் அவர்கள் அந்த சூனியக்காரனை அல்லாஹ் அளவுக்கு சக்தி பெற்றவனாக கருதுகிறார்கள், அல்லாஹ்வை போன்று செயல்படக்கூடியவனாக கருதுகிறார்கள் என்கிற ஒரு பயங்கரமான விளைவை நாம் சுட்டிக்காட்டினோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக புகாரியில ஹதீஸ் வந்தாலும் அது ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டிய சில ஹதீஸ்களை எடுத்து காட்டணும் இல்லையா, அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை நம்ம நிராகரித்து விட வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் நமக்கு திருக்குர்ஆன் தான். நபிமார்கள் வாழக்கூடிய காலத்தில எல்லாம் நபிமார்களே வந்து சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க. அந்த அற்புதங்களை பார்த்துவிட்டு மக்கள் இவர் இறை தூதர் தான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்று ஆன காரணத்தினால் அவங்களுக்கு பிறகு இப்ப தூதர்லாம் வரமாட்டாங்க. தூதர்கள் வருவார்களே ஆனால் நான் இறை தூதர் என்பதற்காக சில அற்புதங்களை செஞ்சு காட்டுவாங்க, அதை வச்சு நம்ம ஒரு தூதர் தான் என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு இப்ப இல்லை. ஏன்? அவங்க கடைசி நபி என்று ஆகிவிட்டார்கள். அவர்கள் இறுதி தூதர் என்று சொன்னால் இப்ப நமக்கு ஒரு அற்புதம் வேணுமா இல்லையா? தூதர் எப்படி நம்புறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்தார்கள், அவங்களை அல்லாஹ்வுடைய தூதரா நியமித்தான் என்பதற்கு நம்ம நம்புவதற்கு என்ன ஆதாரம் நம்ம கையில இருக்கிறது என்று பார்த்தால் திருக்குர்ஆன் தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருந்தான், எனக்கு வழங்கப்பட்ட சிறந்த அற்புதம் திருக்குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்துதான் வந்தது என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பது நிரூபிக்குமேயானால் அது கொண்டு வந்தவர் தூதருங்கிற நிறுவனமாயிரும். செய்தி அல்லாஹ்வுடையதாக இருக்குமேயானால் செய்தியை கொண்டு வந்தவர் தூதர் தானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறத நிரூபிக்கிறதுக்கும் இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதற்கும் குர்ஆனே சாட்சியாக இருக்கிறது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அது சொன்ன செய்திகள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைய மனிதன் சொல்ல முடியாத செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டப்படுகிறது. அதெல்லாம் மனிதன் சொல்ல முடியாது அன்னைக்கு. இது இந்த டாபிக் நம்ம விரிவாக குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்பது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தனித்து விளங்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் இதை விளக்கி இருக்கிறோம். குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கு, ஒரு மாதம் விளக்கி இருக்கிறோம். குர்ஆன் எப்படி அற்புதமாக இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு எப்படி சான்றாக இருக்கு, இதெல்லாம் விளக்கி விட்டோம். இப்ப சூனியம் டாபிக்ல இருக்கிறதுனால அதுல போனா நமக்கு டைம் பத்தாது. இப்ப சுருக்கமா நீங்க விளங்க வேண்டிய என்னவென்று கேட்டால், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அதுதான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆதாரம். நம்ம கைவசம் முஸ்லிம் சமுதாயத்தின் கையில் இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன? இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது, அதுவே சான்றளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம நம்புகிறோம். அப்ப இந்த குர்ஆன் என்பதுதான் நம்மிடத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த குர்ஆனில் சந்தேகம் ஏற்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தூக்கி இருக்கணும். ஒரு நம்பிக்கை குர்ஆனில் சந்தேகத்தை ஏற்படுத்துமையானால் அப்ப அது என்ன, ஒரு செய்தி வருது, ஒரு ஹதீஸ் வருகிறது, அது குர்ஆனிலே நமக்கு டவுட்டை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுமையானால் அப்ப எதை தூக்கி எறியணும்? அந்த ஹதீஸ் தவறா சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த குர்ஆனை இறக்கும் பொழுதே சொல்றான், இதுல சந்தேகம் இல்லை. முக்கியமான டாபிக் சொல்றது என்ன? நீங்க சூரத்துல் பக்ராவை எடுத்தா ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி,
இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குர்ஆன்ல சந்தேகங்கிற டாபிக் இடமே இல்லை. அதே மாதிரி சந்தேகம் யாருக்காவது இருக்குன்னு வைங்க, அதுக்கு அல்லாஹ் கேள்வி பதில் சொல்றான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியாருக்கு நாம் அருளிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் இது மாதிரி ஒரு சூறா கொண்டு வா. இது 114 சூறா இருக்கிறது. இவ்வளவு அத்தியாயங்களை கொண்டு வர வேணாம். இந்த குர்ஆனில் உள்ளது போல ஒரே ஒரு சூறாவை கொண்டு வந்து நீ உண்மையாளராக இருந்தா இது குர்ஆன் இறைவனை நிரூபிச்சு காட்டு. இந்த முன்னறிவிப்போடவும் இந்த ஸ்டைலையும் இந்த நடையிலையும் இந்த தரத்திலையும் நீ ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா அப்படின்னு சேலஞ்சு பண்ணி அது அன்றைக்கு இருந்த அரபுகள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தோல்வி அடைந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப இந்த குர்ஆன் எப்படி மக்கள்கிட்ட வைக்கிறது? சந்தேகம் வறுமையானால் சவால் விட்டு இது மாதிரி கொண்டு வர முடியுமா என்று கேட்டு அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இவ்வளவு பெரிய அறை கூட வச்சிருக்கிறான். இந்த குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மாகான ஹாதல் குர்ஆன் அய்யுஃப்தரா மின் துனில்லாஹ், இந்த வேதம் அல்லாஹ்வை தவிர வேறு யார் மூலமாக இட்டு கட்டப்பட்டது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இது முந்தைய வேதங்களை மெய்ப்படுத்துகிறது. லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன், இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்தது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல சந்தேகத்தை கிளப்புறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. சந்தேகத்தை ஒருத்தர் கிளப்பினால் அதுக்கு ஆன்சர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த வேதம் அருளப்பட்டது என்று 10வது அத்தியாயத்தில் 37 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரியான கருத்தை 32வது அத்தியாயத்தில் 2ஆம் வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன்ல சில சந்தேகத்தை கிளப்பினாங்க. அல்லாஹ் விடல, நீங்க கிளப்பினா கிளப்பிட்டு போடா, எங்க மக்கள் நம்புவாங்க, எங்க முகமது நம்பினா போதும், எங்க மூமின்கள் மட்டும் நம்பினா போதும், அப்படி எல்லாம் எடுத்துக்கல. எந்த சந்தேகத்தை குர்ஆனுக்கு எதிராக கிளப்பினாலும் மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? பதிலளித்து சந்தேகம் கிளப்பாத, சான்ஸ் இல்லைங்கிறான். எப்படி என்றால், ஒரு கட்டத்தில் இந்த குர்ஆனுடைய அந்த தன்மையை அவர்களுக்கு நிராகரிக்க இயலல. எழுத படிக்க தெரியாத இந்த ஆளு இவ்வளவு உயர்ந்த நடையில ஒரு செய்தியை சொல்றாரு, முந்தைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு, வருங்காலத்தை பத்தி சொல்லுகிறாரு. அப்ப இது இவ்வளவு அழகான அற்புதமான நடையில் இருக்கிறது. ஆனா இவருக்கு இவருடைய சொந்த நடை இந்த நடை கிடையாது. இவருடைய சாதாரண பேச்சு ஒரு டைப்பாக இருக்கிறது. இறை வேதம் என்று சொல்கிறாரே முகமது, அது உயர்ந்த ஒரு ஸ்டைல் இருக்கிறது என்று அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க என்று கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலரும் சந்திப்பாங்கல்ல, அதுல ஒரு பண்டிதர் ஒரு பண்டிதர்ங்கிற பேர் எடுத்த ஒருத்தர் சந்திச்சுட்டு போவார் வெளியூர்ல இருந்து அதை சொல்றாங்க. நாங்க வெளியூர் வர்றான்ல, இவன் தான் சொல்லி கொடுத்துட்டு போறான் டெய்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறான், இவருக்காக தெரியும் விஷயம் கரெக்டா இருக்கிறது, உயர்ந்த நடையில் இருக்கிறது, நடைய குறை சொல்ல முடியல, செய்தியை குறை சொல்ல முடியல. ஆனா இவர்கிட்ட இருந்து வராது. இவருடைய கெப்பாசிட்டிக்கு இந்த மாதிரியான செய்தியெல்லாம் என்ன செய்யாது, வர முடியாது. ஆனா செய்தி உயர்தரமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? உயர்தரமா இருந்தா உயர்தரமான ஒரு ஆளை சொல்லி இவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. சந்தித்து கிளப்பிட்டாங்க இல்ல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? கிளப்பினா கிளப்பிட்டு போடா, நான் தான் இறக்கணும்னு சொல்லிட்டு நிக்கல. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? வழக்கது நாளமும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அன்னகும் எப்பொழுதுன அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமாய் வள்ளிமுகு பஷரும், ஒரு மனுஷன் இவருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறான் என்று சொல்கிறார்களே, அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். லிசான் உள்ளது யுல்ஹிதின இலைஹி ஆஜமியும், எந்த மனுஷன் கற்றுக் கொடுக்கிறதாக இவர்கள் சொல்கிறார்களோ அவனுடைய மொழி வேற்று மொழி, அரபி அல்லாத மொழி, அவன் வேற மொழிக்காரன், அந்நிய பாஷைக்காரன். வஹாதா லிசானுன் அரபியின் முபீன், இது தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது. இந்த அரபு மொழி ஸ்டைல் அவனுக்கு வராது. முதல்ல முகமது எழுத படிக்க தெரியாது, இந்த ஸ்டைலுக்கு அவர் சொந்தக்காரர் கிடையாது. நீ யார் சொல்லி கொடுக்கிறா சொல்லி அவர் விவரம் உள்ளவரா இருக்கலாம், இந்த நட வராதுடா. இந்த குர்ஆனுடைய நடை இருக்குது, இது ரொம்ப உயர்ந்த நடையில் இருக்கிறது. நீ யார் சொல்லி கொடுக்கிறதாக சொல்கிறாயோ அவனுடைய நடைக்கு இது சம்பந்தம் கிடையாது. அவனை பேச விட்டு பாரு, இந்த மாதிரி பேசுறானு பாரு, அவனை செக் பண்ணி பாரு. இது எவ்வளவு அற்புதமான தெளிவான நடையில் இருக்கிறது. இதை போய் தமிழ்ல நான் ஒண்ணு சொல்றேன்னு வைங்களேன், ஏதோ எனக்கு சந்திரபாபு நாயுடு சொல்லி தந்து போனாரு, ஒத்துக்குறீங்களா? அவனுக்கு தமிழ் எப்படி தெரியும்? முதலமைச்சர் என்ன இருந்துட்டு போறாரு, சந்திரபாபு நாயுடு தான் பிஜேபி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? சாதாரண எனக்கு சொன்னா கூட சொல்லி கொடுக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு மொழி ஏன் மொழி அவனுக்கு தெரியாத, ஏன் மொழி தெரியாத ஒரு ஆள் என்னை பார்த்தாருன்னு சொன்னா அவர் என்னத்தை எனக்கு சொல்லி தந்திருப்பாரு? சாதாரண பேச்சுவார்த்தைக்கு வேணா வந்திருக்கலாமே தவிர இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு விவரம்னா அதோட கூடுதல் மொழியறிவு பெற்றவராக இருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா,
குர்ஆனுக்கு எதிராக ஏதாவது சந்தேகம் கிளப்பினாங்கன்னு வைங்களேன், மரணடி கொடுத்து குர்ஆனை பத்தி ஒருத்தருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று அல்லாஹ் பதில் சொல்றான். 16வது சூறாவுல 103வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுல எழுத்து திறமை, எழுத்து ஆற்றல்ங்கிறது ரொம்ப ஒரு பாக்கியம். அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லம பில் கலம்ங்கறான். ஆரம்பமே அப்படித்தான் இறங்குது. எழுத படிக்க தெரியாதவருக்கு இந்த முதல் சூறாவே என்னது, இக்ரா சூறா தான். அதுல என்ன செய்யறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக்னு வரும்ல, அதுல என்ன வருகிறது, அல்லதி அல்லம பில் கலம், அவன் கலமை கொண்டு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தவன் இறைவன். உமது இறைவன் எழுதுகோல் மூலமாக மனிதனுக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி எழுதுகோலுக்கு ஒரு சிறப்பு இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூன் ஒல் கலமி ஒமா எஸ்துரூன், கலம்ல சூறா இருக்குது. அப்ப நூன் ஒல் கலமி ஒமா எஸ்துரூன், அந்த பேனாவின் மீதும் அவர்கள் எழுதக்கூடிய எழுத்துகளின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அதன் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், எழுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான, அதுதான் கல்வியை வளர்ப்பதற்கு உரிய ஒரு கருவி, காரணியாக இருக்கிறது. இந்த எழுத்த எவனுக்கெல்லாம் கொடுத்த அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்தானா? எழுத்துங்கிற பெரிய பாக்கியம். எழுத தெரியாதது முதல் வசனமே எழுத்துல முதல் சூறாவிலேயே எழுத்துங்கிறது பாக்கியம். அதை கொண்டுதான் அல்ல கல்வியை கற்றுத்தரேன்னு சொல்றான். அந்த எழுத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தானா? கொடுக்கல. அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. சரி, எழுதவும் படிக்கவும் தெரியாதுன்னு சொன்னா கூமுட்டையா, வரலையா, பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பாடம் வரல நட்டி விட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப ஷார்ப், ரொம்ப விவரமான ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரொம்ப விவரமான பெரிய அறிவாளி. கற்றுக்கொள்ள அல்லாஹ் நினைத்திருந்தானே ஆனால், அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக்கொள்ள விரும்பி இருந்தார்களே ஆனால் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக கத்திருப்பாங்க. உடனே புரிந்து கொள்ளக்கூடிய திறன், ஆற்றல், உலகத்துக்கெல்லாம் பெரிய அறிவுரை சொன்ன ஒரு மேதை. அந்த மாதிரியான படிக்காத மேதையாக அவர்கள் இருந்திருக்கும் பொழுது இந்த எழுத்தை கற்றுக்கொள்வது, எழுதுவது பெரிய விஷயமா? அலிஃபுன் கோட்டப்பட்டு அலிஃபுன் சொல்ற பெரிய விஷயமா? இப்படி கீழே ஒரு புள்ளி வச்சு பாண்டு சொல்ற பெரிய மேட்டரா இது? இதை போய் சொல்லிக் கொடுத்தா இது அறிந்து கொள்வதாக இருந்தால் சின்ன ஒரு விஷயம். என்னென்ன ஞானத்தையே கொடுத்த அல்லாஹ் என்ன செஞ்சானா, அவனுக்கு கொடுக்கவே இல்லை. எது கொடுக்கல அல்லாஹ் காரணம் சொல்றான். எது கொடுக்கல தெரியுமா? வேணும்னு செஞ்சேன். வேணும்னு ஆடு மேய்க்க விட்டு அவரை வறுமையில் ஆக்கி, அந்த வறுமையில் படிக்க வச்சிருப்பாங்கல்ல, வறுமை இருந்தா என்ன செய்வாங்க, எங்க ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. ஆடு மேய்க்க விட்டு அவங்க சின்ன பாட வியாபாரத்துக்கு பழக்கி விட்டு இப்படியே போன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அல்லாஹ் விட்டுட்டு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியே கொடுக்கல. அந்த சமூகத்தில் சில பேர் எழுத படிக்க தெரிஞ்சாங்க, வசதி உள்ள மக்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு இந்த சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு காரணம் சொல்றான், ஒமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின், இதற்கு முன்னால் எந்த வேதத்தையும் நீ வாசித்தது இல்லை முகமதே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு புத்தகத்தையும் நீ வாசிச்சது கிடையாது. வலா தகுத்துஹு பி யமீனிக, இனியும் உன்னுடைய வலது கையால் நீ எழுத மாட்டீர். இதுக்கு முந்தைய நீ வாசிச்சது கிடையாது, இனிமேலாவது எழுதுவாயா என்றால் எழுத தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்றான். ஏன் என்று கேட்டால், இதன் லர்தாபல் முகுத்திலூன், உனக்கு எழுத மட்டும் நான் கத்து தந்துருந்தேன்னு வை, அது ஒண்ணு போது குர்ஆனை பொய்யாக்குறது. குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று சொல்வது எது போது? எழுத தெரிந்தவராக இருந்தால் பல புஸ்தகங்களை படிப்பார், அங்கிருந்து காப்பி அடிப்பார், அதை நமக்கு சொல்வார். இவர் சொந்த விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்குன்றீங்க, அவர் படிச்சவராக என்ன செய்வாங்க, அவ்வளவு புத்தகத்தையும் கொண்டுவாங்க, எல்லாத்தையும் ரூம்ல உட்காந்து விடி படிச்சுட்டு ஒரு கலந்து அவர் ஒரு புதுசாக செய்தி சொல்லுவார். பார்த்தா பயங்கரமான அறிவாளியா இருக்க நினைப்பாங்க. ஆனா அவருடைய ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் படிச்ச சுட்டது. அப்ப பிற நூல்கள்ல இருந்து சுட்டு அவரை சொல்லியிருப்பான்னு வைங்க, அப்படின்னு சிறப்பான முறையில் சொல்ல முடியுமா இல்லையா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாதுன்னு ஆக்கின காரணத்தினாலதான் எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஆளுக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியுது? இவ்வளவு அழகான நடையில் எப்படி இவருக்கு சொல்ல முடிகிறது? அந்த இலக்கியங்கள் அவருக்கு தெரியாது, பல பழங்கால சங்ககால இலக்கியங்கள் இருப்பாங்க, அதனால படிச்சது கிடையாது, வரலாறு தெரியாது, எங்க ஊரை விட்டு போனது வியாபாரத்தை தவிர எதுக்காகவும் கல்வி இருக்கிறதுக்காக போனதும் கிடையாது. அப்ப ஊர்ல யாரும் பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்கன்னா எல்லாம் உண்மையா இருந்தா கொஞ்சம் பேரை தவிர, அப்ப யார்த்தையும் படிச்சதும் கிடையாது. அப்ப இப்படியான ஒரு ஆளா வைத்திருந்த எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இதன் லர்தாபல் முகுத்திலூன், நான் மாத்திரம் உனக்கு எழுத படிக்க கற்றுத்தந்து இருந்தால் வீணர்கள் இந்த குர்ஆனில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். எதுக்காண்டி கற்றுக் கொடுக்கல? குர்ஆன் அல்லாஹ்வுடையது என்பது எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எழுத படிக்க தெரியாதவன் அப்படி சொல்றாரு, இவ்வளவு ஹை ஸ்டைல்ல சொல்றாரு, இவ்வளவு பெரிய உண்மை, அரிய பெரிய உண்மைகள் எல்லாம் சொல்றாரு. அப்ப இவர் சொல்லல,
இந்த சொல்லுக்கு இவர் சொந்தக்காரர் ஆகக்கூடாது, இந்த சொல்லுக்கு அவன் சொந்தக்காரன் ஆகணும். யார் கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சொந்தக்காரன் ஆக வேண்டும். இந்த சொற்கள் குர்ஆனுடைய இந்த வாசகங்களுக்கு முகமது சொந்தக்காரன் ஆகக்கூடாது என்பதற்குத்தான் எழுதுதல் ஒரு பாக்கியமாக இருந்தும் படித்தல் ஒரு பாக்கியமாக இருந்தும் அதை நான் கொடுக்கலங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதை பூரா அடைக்கிறாங்க. எழுத படிக்க கொடுத்து நீ நினைச்சிட்டு போட, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு எழுத படிக்கிற ஆட்களை கொடுத்துட்டு வேதத்தையும் கொடுத்துட்டு எவனாவது விமர்சனம் பண்ணான்னு வைங்க, நீ என்ன பண்ணிட்டு போ, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அல்ல என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அவனுக்கு வரக்கூடாது. அப்பதான் அவன் இங்க வருவான். இது வேதம்ங்கிறது அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது என்றால் அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் ஏற்றா தனக்கு முஸ்லீம் ஆகுவான். முஸ்லீம் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக அல்ல பார்க்கவே இல்லை, யாரும் சந்தேகப்படக்கூடாது, அப்பதான் அவர்கள் முஸ்லீமாக ஆவார்கள். அப்ப அனைவரும் இஸ்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன்ல நுழைந்து பார்த்தால் ஒரு டவுட் அவர் வரக்கூடாது அப்படின்னு இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் பண்றான். இது 29வது சூறாவுல 48வது வசனத்தில் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, அந்த அவங்க எழுத தெரியாத என்பது நிரூபணமாகும். என்ன நிரூபணமாகும்? கையெழுத்து போடுவாங்க, ஒப்பந்தம் போடும்போது முகமது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த டிராப்ட்ல ரசூலுல்லாஹ் பத்தி எழுதும்போது முகமது ரசூலுல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தம் வரும்ல, உடனே அவங்க என்ன செய்வாங்க, முகமது ரசூலுல்லாஹ் ஏன் போடுற, நாங்க ஏத்துட்டு போனோம் ரசூலுல்லாஹ் சொன்னோமா, அப்துல்லாவுடைய மகன் எழுது, நீ உன்னை ரசூல் எழுதுன பஞ்சாயத்து இல்லை நமக்கு உனக்கு, நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற, நான் வந்து அப்துல்லா மகன் சொல்றேன், அதைத்தான் நீ எழுதணுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்படி எழுதுவது அப்படின்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் வருது, அழிக்க கூடாது முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கிறாங்க. அட நீ உனக்குள்ள சொல்லி கேட்ப, நானும் நீனும் செய்யற ஒப்பந்தத்துல உங்க கருத்தை என் மேல திணிக்கிற, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்த அல்லாஹ்வுடைய ரசூலோட நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை, அப்துல்லாவுடைய மகனோடு தான் செய்கிறோம் அப்படின்னு முடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அலி அதை அழிச்சிரு, மருமகனை கூப்பிட்டு அந்த முகமது ரசூலை அழிச்சிருங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு, அழிக்க முடியாது, முகமது ரசூலை அழிச்சா என்ன வாங்கினேன், அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு அந்த மாதிரி சிம்பாதிக்க அது வராது, ரசூலுல்லாஹ் சொல்லும் அழிச்சிடலாம். அவர் தயங்குறாரு, என்ன தயங்குறாரு, முகமது ரசூலுல்லாஹ் போய் அடிச்சோம்னா அது எப்படி சரியா வரும், ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிருமே பயந்துட்டு மாட்டேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, அது கொண்டா எங்க முகமது ரசூலுல்லாஹ் அழித்து எங்கிட்ட கேட்கறாங்க, ஒரு சின்ன டிராப்ட், அதுல அவங்க பேரு என்ன மாதிரி இருக்குங்கிற அந்த வாசல் இருக்கு அவங்களுக்கு தெரியல, அந்த இடத்தை காட்டு கேட்டு அதை அழிக்கிறாங்க. அதுல அந்த ஹதீஸில் சொல்லப்படும், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்க தெரியாத இருந்தார்கள் என்கிற அளவுக்கு பெரிய பெரிய படிப்பு இல்ல, தன் பெயரை வாசிக்க தெரியாத அளவுக்கு வேறு ஆகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி ஆயிருக்கான்னு கேட்டா, தன் பெயர் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் சில படிக்காதவங்க இருப்பான், அவன் பேர் கரெக்டா இருக்கும், கையெழுத்தும் கரெக்டா போடுவாங்க, படிக்க தெரியாது, ஆனா அவனாவும் தெரியாது, இப்படி போட்டா நம்ம பேரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போறாங்க இருக்கா இல்லையா, அப்படி கூட ஆகலாம். முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குது பேப்பர்ல, அது எங்கிறத கேட்டு தெரிகிற அளவுக்கு தான் இருந்தாங்க. மேலும் செஞ்சாங்களாம், எதுக்காக செஞ்சான், அப்படி இருந்தா தான் இது முகமது எழுத இந்த கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு ஆளு, தன் பெயரை கூட வாசிக்க படிக்க எழுத தெரியாத ஒருவராக இருந்தால் இவ்வளவு பெரிய பேர் இலக்கியத்தை எப்படி சொல்ல முடியும், இவ்வளவு உயர்வான தரத்தில் இந்த போதனை எப்படி சொல்ல முடியும், அவர் சொல்லல காக்கணும், அதுதான் நேரத்தை அவர் சொல்லல நான் சொன்னேன், அல்லாஹ்வையே நான் சொன்னேன், இப்படிங்கிறது தான் இதை செஞ்சேன்னு அல்லாஹ் காரணத்தோட சொல்றான் 29-48 வசனத்துல. அதே மாதிரி பல இடங்கள்ல குர்ஆன்ல முரண்பாடு இல்லைங்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான், தவறு வராதுங்கிறான், இதை நாமே பாதுகாப்போங்கிறான். இது எல்லாமே எதை சேர்ந்தது, குர்ஆனில் டவுட் வரக்கூடாது என்பதுதான். இதை மனசுல பதிய வச்சுக்கிறேன். இஸ்லாமுடைய பேசிக் என்னது, குர்ஆனில் டவுட் வரவே கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹதீஸ்க்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. சூனியம் வைக்கப்பட்டு என்ன நடந்தது, ஒரு 6 மாத காலத்திற்கு செய்யாததை செஞ்சதாக சொன்னார்கள். இது நீடித்தது, அடிக்கடி நடந்தது, மனைவிமாருடன் சேர்ந்தது உள்பட அதை கூட தப்பாக நினைக்கும் அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். இதுதான் ஹதீஸுடைய சாராம்சம். இப்ப 6 மாச காலமா அவங்க செய்யாத செஞ்சதாக சொன்னால் ஒருத்தன் கேட்பான், என்ன கேட்பான், இந்த வீணர்கள் சந்தேகப்படுவார்கள் எல்லாம் சொல்றான்ல, மூமின்களை விட்டுருங்க, அந்த வீணன் அந்த காலத்துல ஒரு வீணன் இருப்பான், கேட்டிருப்பான், என்ன கேட்டிருப்பான், செய்யாத செஞ்சேங்கிற, அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொல்றிய, அது கூட அல்லாஹ் சொல்லாம தான் சொன்னாங்கிற, செய்யாததை செஞ்சதா சொன்னால்
அல்லாஹ் சொல்லாததையும் சொன்னதா சொல்லலாம்ல. ஒரு மனிதர் செய்யாதையெல்லாம் செஞ்சதா சொல்றாருங்க. அப்படிப்பட்டவராக இருந்தால் அவரா 2 வரியை சொல்லிவிட்டு இது அல்லாஹ் சொன்னாங்கிறது. ஆனா அது சிகருடைய பாதிப்புலாம் சொன்னாரா, நெசமா வந்துச்சா, டவுட் வந்துரும்ல. நிஜமாக அல்லாஹ்விடம் வந்த செய்தியை அவர் சொல்கிறாரா, அல்லது சூனியத்தால் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிட்டார அந்த பாதிப்பின் காரணத்தினால் ஒண்ணு கடக்க ஒண்ணு உளறி அது அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறாரா என்கிற சந்தேகம் இதில் வருமா வராது? இந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான ரசூலுல்லாஹ்வுக்கு. எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாலே சந்தேகம் வரும்னு சொல்லி நீக்கிறாங்க. எழுத படிக்க வேணாம், அது சிறப்பு தான், உனக்கு சிறப்பு இல்ல, உனக்கு தரமாட்டேன் என்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்ததை நீக்கிறான். எதுக்காக? குர்ஆனில் எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. இதுல எல்லாம் கவனமாக இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருடைய மனசையே குழப்பி மனநோயாளியா ஆக்கி 6 மாத காலம் செய்யாதையெல்லாம் செய்தா சொன்னார் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால், இப்ப அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுன்னு நான் வாசிக்கிறேன். இதுல சந்தேகம் வரும்ல, எப்படி வரேன்? 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்களே, அப்ப சொல்லிருப்பாங்களே இத, அது குர்ஆனில் இல்லைண்டா இருக்கும். ஒரு சூறா வாசிக்கிறேன், வாசிக்கிறேன் குர்ஆன்ல இருக்குது, ஆனா இது இந்த 6 மாசம் உள்ளதா இருந்தா என்ன செய்யறது? குர்ஆன் இல்லாம இருக்கலாமே, குர்ஆன் இல்லையான்னு சந்தேகம் வருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோய் வந்து விட்டது என்றால் அம்மனநோயில் என்ன மாதிரி மனநோய்? சொல்லாததை சொல்வது, செய்யாதை செய்வது என்கிற மனநோய் வந்து விட்டது என்று சொன்னால் வஹீயில் சந்தேகம் வருமா வராதா? குர்ஆனில் சந்தேகம் வருமா வராதா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன், அல்லாஹ் இப்படி ஒரு செட்டிங் எப்படி செய்வான்? அவருடைய தூதரையே மனநோயாளியாக ஆக்கினால் அவனுடைய தூது செய்தி எப்படி மக்களுக்கு சென்று அடையும்? அவன் மக்களோடு சொல்வதாக இருந்தால் அவர் வழியா தான் சொல்ல போனா, வேற ஒரு ஆளை நியமிச்சு செஞ்சா கூட அதை ஒத்துக்கலாம். 6 மாசம் மனநோயில் ஆயிட்டாங்க, அந்த நேரத்தில் இவர் அல்ல நியமிச்சு விட்டு நீ பாத்துக்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. அந்த 6 மாச காலத்துக்கு அவங்க தானே தூதரு, அந்த 6 மாச காலத்துக்கும் அல்லாஹ்வுடைய செய்தி அவங்க வழியா தானே வரேன். அப்படி வரக்கூடியவரே உன்னோட கொண்டு சொன்னாரு என்று சொன்னால் அவர் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததை சொன்னாலும் வரலன்னு வாங்கியவங்க, வராத சொன்னால் வராது மாத்தி சொன்னாலும் வரலன்னு வாங்க. அப்ப குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வந்தது என்பதில் இது சந்தேகம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அப்ப குர்ஆனில் சந்தேகம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையில் தான் ரசூலை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறானா? மற்றவங்களுடைய உள்ளத்தை விட அதிகமான வலுவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு கொடுத்திருந்தான்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூறா ஓதுறேன்னு வைங்க, பக்கரா சூறா நான் ஓதுற மனப்பாடமா, நான் ஓதுனு மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஓதுனது என்ன செய்யணும், ஒரு 10 தடவை 20 தடவை நான் ஓதுனால் அப்ப நீ மனப்பாடம். ஒரு பக்கம் பக்கரா சூறால ஒரு பேஜை நான் ஓதுறேன், ஒரு பேஜை ஓதணும்னு அப்படி யாருக்கா மனப்பாடாகுமா? ஆகாது. நீங்கள் மனப்பாடம் ஆகுறதா ஒரு 100 தடவை நான் ஓதணும். அல்ல நீங்க எழுதி வச்சு நீங்களே திருப்பி 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 என்ன செய்யணும், மனப்பாடம்னு தனியா ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அப்படித்தான் மனப்பாடம் பண்ண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? குர்ஆன் வஹி வரும்ல, ஜிப்ரீல் ஓதுவார். ஓதுன அவசரமா ரசூல் என்ன செய்வாங்க, நாக்கு அசைச்சு அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க. சொல்லும் போதே சேர்த்து சொல்றது. ஜிப்ரீல் ஓதும் போதே அவங்களும் சேர்த்து ஓதுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அது வேணாங்களாம். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரமா மனப்பாடம் செய்வதற்காக உன் நாவை அசைக்காத. இதா கரானாஹு ஃபத்தபி குர்ஆனா, நான் ஓதும் போது பேசாம கேட்டுட்டே இரு. இன்னா அலைனா ஜம்மாஹு வ குர்ஆனா, அதை உள்ளத்துல பதிய வைக்கிறீங்க ஏன் வேலை? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ள டேப் ரெக்கார்ட் மாதிரி. இப்ப டேப் ரெக்கார்ட்ல நம்ம போய் பேசணும் வைங்களேன், 20 தடவை பேசினா பதிவாகுமா? ஒரு டேப் ரெக்கார்ட் நாடா போட்டு ரெக்கார்டை கொடுத்துறோம், பேசணும் ரெக்கார்ட் ஆயிரும்ல, இல்ல இன்னொரு 10 தடவை சொல்லணும் அதுக்கு. அப்ப ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு செய்தி பதிவாவதாக இருந்தால் ஒரு தடவை தான் சொல்லுவோம். மனித உள்ளத்துல பதிவாகிறதா 100 தடவை 50 தடவை சொல்லணும், நாளை பொறுத்து. திருப்பி சொன்னாதான் அது பதிவாகும். கருத்துக்கள் வேண்டாம் பதிவாயிரும். வார்த்தை அப்படி மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் பல தடவை சொல்லணும். அப்ப அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்கும்போது தூதரை தேர்ந்தெடுத்து நல்லா என்ன பண்றான், நம்மளோட வலுவான உள்ளத்தை கொடுக்குறான். இவங்க எல்லாத்தையும் பலவீனமாக பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நமக்கு எல்லாருடைய உள்ளத்தை விட பலமான உள்ளம். எந்த உள்ளம் ஓதணும்னு மனப்பாடம் ஆயிரும். எவ்வளவு பெரிய சூறாவை ஒரு ஜிப்ரீல் ஓதினாலும் சரி, டேப் ரெக்கார்டு மாதிரி பதிவாகி அப்படியே மக்களுக்கு கூட சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணுவதற்கு தனியா எந்த விதமான உழைப்பும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு. அப்படி நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நான் ஓதுன மனசுல பதிய செய்வது ஏன் கடமை? இன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதை உன்னுடைய உள்ளத்துல திரட்டுவது ஏன் வேலை? அப்ப இந்த உள்ளம் பாதுகாக்கப்பட்டது, சிந்தனை பாதுகாக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறத விட கூடுதலா இருந்துச்சு இல்லையா? நமக்கு இருந்ததை விட செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு இருந்ததை வலிமையானதாக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் போது
அவங்க மெண்டல் ஆயிட்டாங்க என்ன அர்த்தம்? இத சொன்னா ரசூலுல்லாஹ் மெண்டல் நம்மள சொல்றான். இவன் தான் சொல்றான் மெண்டல், வார்த்தையை சொல்லல, சொல்றது இவன் நியாயப்படுத்துறான். ஹதீஸ்னு சொல்லிக்கிட்டு இட்டுக்கட்டு பத்தி பொய்யான ஒரு செய்தி தள்ளிட்டு போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதே செஞ்சா சொன்னாரு, ஆர்மா சொன்னார்கள், அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் மனநோய் என்ன அர்த்தம்? அவன் எதை சொல்றான்னு அதை விலைக்கு சொல்லும் போது நம்ம இப்படி சொல்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க எப்படி? நீங்கள் இந்த சூனியத்தை நம்பினீர்களையா? சூனியம் வைக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டு 6 மாச காலம் செய்யாதை செஞ்சேன் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்வீர்களேயானால் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டது. மனநோய் என்பதற்கு இன்னும் சொல்ல போனால் அப்படின்னு சொன்னாங்க, பைத்தியம்லாம் சொன்னாங்க. பைத்தியம் ஏற்பட்டது அப்படிங்கிற அளவு நீங்க சொல்ல வருவீர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை மனநோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி கரெக்டா இருக்குமா? வேற ஏதாச்சும் நோய் அப்ப தலைவலி வச்சு காய்ச்சல் வச்சுன்னு சொல்லுங்க, அதனால எல்லாம் சிந்தனைக்கு பாதிப்பு வராது. ரசூல் ஸல்லல்லாஹு நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க 10 மாசம் கூட சொல்லுங்க, சிகர்னால. அது வேற அந்த டாபிக்ல வரும்போது வகி டாபிக்ல வராது. நீங்க எங்க கை வைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சிகர் செய்யும் பொழுது அவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டது, பேதலித்து விட்டது, பிரமை ஏற்பட்டு விட்டது, மனப்பிரமைக்கு உள்ளானார்கள். மனப்பிரமைக்கு எப்படி ரசூல் உள்ளவாங்க? எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்கார்ந்து என்னமோ செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனப்பிரமை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அந்த செய்தி எனக்கு வேணும், எனக்கு வேதம் தேவையில்லையா? அப்ப குர்ஆன் தேவையில்லையா? குர்ஆனுடைய பாதுகாப்பு என்னன்னு தொலைஞ்சாலும் பரவாயில்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் எவ்வளவு கடுமையான முயற்சிகள்லாம் அறிவுரை போதனை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அலட்சியப்படுத்த பாக்குறாங்க. அது போக ஒரு 6 மாச காலம்ல 6 மாச காலம் இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா அதை அனைவரும் சும்மா விட்டுருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா நம்ம அந்த கலிய காவலின் ஊர்ல விவாதம் பண்ணோம், உங்களுக்கு தெரியும். இந்த கபர் வணங்கி கூட்டுகிற விவாதம் பண்ணணும். விவாதம் பண்ணிட்டு வரும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி என்ன செய்ய விவாதத்தில் கலந்து திரும்பி போகும்போது நம்ம தாய்கள் 4 பேர் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விபத்து காயம் ஏற்பட்டுச்சு. எம்ஐ சுலைமான எல்லாம் போனாங்கல்ல, ஏற்பட்டுச்சு. இது சின்ன சம்பவம். இது விட்டாங்களா? சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் ஆனவன பார்த்தீர்களா அவுளியாக்கள் செஞ்ச வேலையை சொன்னாங்க. அதாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்பட்டாலும் அல்லாஹ் தான் ஏற்படுத்த நம்ம நினைக்க மாட்டோம், நாம நினைக்க மாட்டோம். எதிரிகள் என்ன பண்ணாங்க? ஒரு விபத்து ஏற்பட்ட உடனே பார்த்தீர்களா விவாதத்தை முடித்து விட்டு போனார்கள். நாமளும் தான் சேர்ந்தீங்க. பாதி பேர் அதை பார்க்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறாங்க? ஒரு ஆக்சிடென்ட்ல ஆன உடனே பார்த்தீர்களா அவுளியா சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறான். இது மனிதனுடைய இயல்பு. அப்ப யூதர்கள் எப்படியாவது இஸ்லாத்தை வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இஸ்லாம் வந்ததுனால மைனஸான அவங்களுக்கு தான். யூதர்கள் தான் ஒட்டுமொத்த மதீனாவை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணா குறைஞ்சி 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 இவங்க பெரிய ஆளாகி அவன் சின்ன போயிட்டான். அவனுடைய மதத்தை விட்டு எல்லாம் கை கழுவி தான் முஸ்லீம் ஆகுறாங்க. அதனால இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்கணும் என்ற ஒரு வெறி அவனுக்கு இருந்தது. சின்ன சின்ன வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசம் அப்படி இருந்தாங்கன்னு வைங்க, லட்டு மாறிங்க அவனுக்கு. ரசூல் பத்தியா நாங்க என்ன பண்ண பத்தியா உலர வச்சு கிறுக்கன் ஆகிட்டோம்ல அப்படின்னு பேசிருப்பான்ல. 1 10 100 பேசுறா, நீங்க உள்ளதை பேசினாலே போதும், கூட குறைய சொல்ல வேண்டியது இல்ல. 6 மாச காலம் செய்யாத செஞ்சேன் என்று சொன்னார்கள், ஆயிஷா சொன்னாங்களே, அது சொன்னாலே போதும். அப்ப அந்த மாதிரி எவனாச்சும் பேசுறானா? நடந்திருந்தா பேசிருப்பான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் வைக்கப்பட்டு இருந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் அந்த ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்? எந்த ஒரு அறிவுல எடுத்து காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சூனியம் வைக்கப்பட்டதை வைத்து எதிரிகள் கும்மாளம் போட்டார்கள், கூத்தடித்தார்கள், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்றார்கள். சின்ன சின்ன விஷயத்தை ஜெயிக்கிறாங்க அந்த காலத்தில் சொன்னாங்க. இதை விட வெறி பிடிச்சவன் இருந்தான். அப்படி வேணா சொன்னானா? அப்ப சம்பவம் நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. பொதுவாக தலைவர்கள் மக்களோட பழக மாட்டாங்க. அவருக்கு என்ன நடந்து யாருன்னு தெரியாது. ஒரு தலைவராக இருந்தாருன்னு சொன்னா அவரை சந்திக்கிறதுக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு 8 அடுக்கு பாதுகாப்புலாம் இருக்கு. அவர் மென்டல் லூசா ஆயிட்டா கூட யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு பிரதமர் ஜனாதிபதி லூஸ் ஆயிட்டான்னு வைங்களேன், அவனை அரசாங்கமா பார்த்து சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அது வெள்ளை சட்டைங்க மட்டும் உட்கார வச்சு போடுவாங்க. அப்ப என்ன செய்ய அடி போயிட வேண்டியதான். உள்ளுக்குள் லூசா இருப்பான். இவனை சந்திக்க வைக்க நேரத்தில் மாத்த கொடுத்து விளையாட்டு சொல்லல, நிஜமா அப்படி. ஆனால் மறைக்க முடியுமா? முடியாதா? 7 அடுக்கு 8 அடுக்கு தாண்டி தான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால் இதை ஒளிச்சிட முடியும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசியலுக்காக சொல்ல, எம்ஜிஆர் இருந்தார், அவர் பேசவே முடியாது. அவர் பேசக்கூடிய ஒரு மாதிரி சித்திரம் காட்டி மக்கள்கிட்ட இத்தனை வருஷம் நடத்தினாங்க. ஏன்னா மக்கள் சந்திப்பு இல்லாம தவிர்த்து விட்டு ஒதுங்கி இருந்த ஒரு தலைவராக இருந்ததுனால அவருக்கு ஏற்பட்டது அப்படி என்ன செய்ய முடியும்? முழுசாக மறைத்திட முடியும். கையை பிடிச்ச ராஜீவ்காந்தி தூக்கி நிற்பார், அவர் தூக்க மாட்டாரு. அவர் கையை தூக்கிட்டு நிற்பாரு.
நிஜமா அவரை தூக்குற மாதிரி தெரியும். ஆனா ராஜீவ் கையை விட்டு கை பொத்துன்னு விழுந்துரும். அப்படியெல்லாம் நம்ம இதே சென்னையில பார்த்தோம். கத்திப்பாறை இடத்துல வச்சு ஒரு மீட்டிங் நடக்கும்போது நடந்துச்சு. அதெல்லாம் பேப்பர் எடுத்து கமாண்ட் பண்ணி போட்டாங்க. எதுக்கு இது சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வோட ரசூல் இப்படி இருந்தவங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் 5 டைம்ஸ் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க, அடிக்கடி மக்களை வந்து பார்க்கிறவங்க, எல்லா மக்கள் யார் வேணாலும் பார்க்கலாம். மாயர் காப்பெல்லாம் கிடையாது, யாரும் அனுமதி வாங்கிட்டு உள்ள போகணும் கிடையாது. அப்ப எல்லா மக்களும் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இந்த 6 மாச பாதிப்பு ஊரே பரவி போயிருக்குமா இல்லையா? 6 மாச பாதிப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் மறைச்சிடலாம். மக்களோடு தொடர்பு உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்களே. ஆனால் அப்ப எல்லாத்துக்கும் பரவிடுமா இல்லையா? தொழும் போது நடந்திருக்கும். நின்றுட்டு தொழுது போயிட்டு வாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொல்ற மாதிரி, செய்யாத செஞ்சேன்னு சொல்ற மாதிரி இருந்தால் பள்ளியாசல நிக்க வேண்டியது. ஏன்பா நிக்கிறீங்க, போங்கப்பா தொழுதாச்சுப்பா. இப்படிலாம் நடந்திருக்கும். அப்படி நடந்து செய்யாது ஒண்ணு நடந்திருக்கானா? அப்ப அது போக தொழுகைக்கு வந்தாங்கல்ல, எல்லாம் முஸ்லிம் மக்களா இருந்தாங்க, சஹாபா அப்படி நினைச்சிடாதீங்க. முனாபிக் அங்க வேண்டாம். முனாபிக் நான் முஸ்லீம் என்று சொன்னாலே அவனை நம்ம தடுக்க மாட்டோம். இஸ்லாத்துல எவனா ஒருத்தனை இஸ்லா சேர்த்து வந்து உட்காந்து கட்டுவீங்களா? நீங்க நம்ம காலத்துல எந்த பிள்ளைய வெட்டி விடுவாங்களா? முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னா வா உட்காரு, அப்படி மார்க்கும். உள்ளத்தை அல்லா பாக்குறவன், வெளியில உள்ளதை நம்ம நம்புறோம். அப்படி நிலையில முனாபிக்குகளும் அங்க இருந்தார்கள். அவன் யூதர்களுக்கு ஆள் காட்டி இங்க வந்தா ஒரு வேஷம், அங்க வந்தா ஒரு வேஷம். இதால குள்ளதி நாமனும் கால ஆமன்னா இதா கலவையிலா சயாத்தினையும் காலம் இன்னாமாக்கும். இங்க வந்து அவங்கள சேர்ந்த ஆளுங்கிறது, அங்க போன அங்க சேர்ந்த ஆளுங்கிறது. இப்படியான ஒரு கூட்டம் பள்ளிவாசலும் தொழுவது மஸ்ஜித் நபவியில. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு 6 மாச காலத்துல ஒரு 10 தடவை பார்த்துக்க மாட்டான். பார்த்த சும்மா விட்டுருப்பானா? இதை கொண்டு போய் சொல்லாம இருந்திருப்பானா? சொன்ன அவன் சும்மா விட்டுருப்பானா? இந்த வாய்ப்பு அழகா பயன்படுத்திருக்க மாட்டான். லூசு ஆயிட்டாருன்னு சொன்னாலே இஸ்லாத்துல ஓடி போயிருப்பாங்க எல்லாரும். முகமது லூசு பைத்தியம், இதுக்கு முந்தி ஆதாரம் இல்லாம சொன்னாங்க, இப்ப ஆதாரத்தோட. இதுக்கு முந்தி சொன்னாங்க நுபுவத்தை ஆரம்பிக்கும் போது கிறுக்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்ப உள்ளது எப்படியா இருக்கு? அவங்க மனைவியே சொல்ற அளவுக்கு உள்ளதா இருக்குது. செய்யாத செஞ்சேங்கிறாங்க. இப்படிங்கிறதோட சேர்த்து கொண்டு போனார்களே. ஆனால் என்ன ஆயிருக்கு? அப்படி நடக்கவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டதா நீங்க நம்பினீர்களே. ஆனால் ஒன்னு சூனியக்காரன் வந்து அல்லாஹ்வை போல உள்ளவன்ங்கிற ஒரு ஆபத்து வருது. ஒன்னு ஃபர்ஸ்ட் மேட்டர். இரண்டாவது மேட்டர் என்ன வருதுன்னு கேட்டா, இந்த சூனியக்காரனால் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு ஆளானார்கள் என்று சொன்னால் குர்ஆனில் சந்தேகம் வரும். 6 மாசம் இறங்கியது குர்ஆனா இல்லையா? அதுல என்னென்ன வசனம் 6 மாசம் வச்சு நமக்கு தெரியல. ஒவ்வொரு ஆயத்தை பார்க்கும்போது சந்தேகம் வரும். ஒருவேளை இது 6 மாசம் உள்ளதா இருக்குமோ? இது ஒரு சூறாவை ஓத வேண்டியது ஒரு 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்க, அப்போ வந்ததா இருக்குமோ? ஆராப் ஓத வேண்டியது இது 6 மாசம் வந்ததா இருக்குமோ? சூரத்தில் அலக்கு ஓத வேண்டிய அலக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஆரம்பத்தில் வந்தது. மக்கா மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் வரக்கூடிய சூறாக்கள்ல எதை ஓதுனாலும் எனக்கு டவுட் வரேன். மதீனாவில் அருளப்பட்ட சூறாக்கள் உள்ள விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஓதும் போதெல்லாம் 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்க, அப்போ வந்ததா இருக்குமோ? அப்போ வந்த கன்ஃபார்ம் இப்படி அடிச்சு சொல்றது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த நேரத்தில் வந்திருந்தா செய்யாத செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, சொல்லாத சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் உள்ளதாக இருந்தால் இது வேதமாகவும் இருக்கலாம் உலகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுத்துவானா அல்லாஹ்? இந்த குர்ஆனை பாதுகாப்பேன்னு சொல்லக்கூடியவன் குர்ஆனை பாதுகாப்பதற்கு முதல்ல யாரை பாதுகாக்கணும்? அவனை பாதுகாக்கணும். அவருடைய உள்ளத்தை பாதுகாக்கணும், உடலை பாதுகாக்கட்டும். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆனை பாதுகாப்போம் நல்லா சொன்னானே இல்ல, நாம் அருளினோம் நாம் பாதுகாப்போம் என்றால் எப்படி பாதுகாக்கிறது? அவர் உள்ளத்தை பாதுகாத்தா தான் கரெக்டா செய்தி வரும். உள்ளம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் செய்தியும் சிதைந்து விடும். சிதைந்து விட்டால் குர்ஆன் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப நாமே பாதுகாப்போம் அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்ப குர்ஆன் என்றது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற அற்புதமா நினைக்கிறோமே, அந்த அற்புதம் கேள்விக்குறியானாலும் சரி எங்களுக்கு கவலை இல்லை. சூனியக்காரன் ஜெயிச்சான்னு சொல்லணும், ரசூலுல்லாஹ் தோத்தாங்கன்னு சொல்லணும். நிக்கிறார் உலமாக்கள் சொல்லி கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு சூனியக்காரன் ரசூலுல்லாஹ் கரட்டிட்டான், அவங்களை லூஸ் ஆக்கி விட்டான் என்று சொன்னால் புகாரி வந்து விட்டது. அப்ப புகாரியில் இருக்கிற ஒரு காரணத்தினால் என்ன செய்வாங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்பான்னு கேட்டா அவங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு என்ன? மூமின்கள் நம்புவார்கள் இதை. மூமின்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் பதில். மூமின்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் வருமா? அப்படி அல்லாஹ் பார்க்கறான். மூமினுக்கு வரக்கூடாது, மற்றவனுக்கு வரக்கூடாது. அதுதான் எழுத கத்து கொடுக்கலங்கிறான். எழுத கத்து கொடுத்திருந்தால் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பாங்க, வீணன் கூட சந்தேகப்படக்கூடாது. அவன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்பினா தான் இஸ்லாத்துக்கு வருவான் என்று அல்லாஹ் தன்னுடைய ஸ்டைல சொல்லி இருந்த பிறகு கூட இவங்க என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் நம்புவார்கள், இவர்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை.
இப்படிங்கிற மாதிரி சொல்லி குர்ஆன் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி இதை இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் இதை அவன் படிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆளை சொல்ற எப்படி நம்புறது நினைக்க மாட்டான். இவரே லூஸ் ஆயிருக்காரு, 6 மாசம் இப்படி இருந்தாருங்கிறாங்க. இவர் சொல்றது எப்படி ஏத்துக்கிறது? அதுபோக ஹதீஸ் பூராத்தையும் டவுட் வந்துடும். குர்ஆன்ல மட்டும் வராதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மதீனாவுல பேசின விஷயங்கள் இருக்குல்ல, ஹதீஸ்ல அறிவிக்கப்படும். கையை தூக்கினாங்கன்னு வரும்ல, இது 6 மாசத்துல உள்ளதா முந்தினதா? 6 மாசத்துல தூக்கி இருந்தா சும்மா தப்பா கூட தூக்கிக்கலாம் தானே, மார்க்கத்தில் இல்லாம இருந்து செஞ்சிருக்கலாம் தானே. இது 6 மாசத்துல உள்ளதா மீதி உள்ள காலத்துல உள்ளதா இப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அனைத்துலயும் டவுட் வந்துகிட்டே இருக்கும். மதீனாவில் ஒரு பேசிய பேச்சில்லை எல்லாம் இது சுயநினைவோடு பேசினதா, சுயநினைவு இல்லாமல் பேசியதா, எதுக்கெல்லாம் வரலாறு தெரியவில்லையோ அந்த மாதிரியான ஹதீஸ்களில் சந்தேகம் வரமா வராதா? இது ஹிஜ்ரி 1 நடந்தது 2 நடந்தது ஒரு வரலாறு தெரிந்தால் சந்தேகம் வராது. வரலாறு தெரியாத ஹதீஸ்களை படிக்கும் பொழுதெல்லாம் அதுலயும் சந்தேகம் ஏற்படுமா இல்லையா? அப்ப ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வுல சந்தேகம், ரசூல்ல சந்தேகம், வேதத்துல சந்தேகம். ஈமான் கொண்ட 3 விஷயம். ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்விட்ட சந்தேகம், அல்லாஹ் பாதுகாக்கிறான் அது பொய்யா போச்சு. வேதத்தில் சந்தேகம், ரசூல் மேல சந்தேகம். இவ்வளவையும் இந்த சம்பவம் ஏற்படுத்துமா இல்லையா? உண்மையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வைக்கப்பட்டு இருந்தது உண்மையாக இருக்குமே ஆனால் எல்லாத்திலையும் டவுட். ஈமான் ஆட்டங்கானது, ஈமான் முக்கியமானது. இஸ்லாம் 2வது சொல்லியிருக்க ஏற்கனவே. நம்பிக்கையில அல்லாஹ் பத்தின நம்பிக்கையில் ஒரு மாசு வரக்கூடாது. குர்ஆனை இறைவேதம் நம்பணும்னா கட்டுகளவு சந்தேகம் வரக்கூடாது. இறைவேதம் தான் அதனுடைய சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு சாயலையும் நாங்க நம்ப மாட்டோம். அது சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தை நாங்கள் நிராகரிப்போம். அப்படிங்கிற அளவில் இருந்தா தான் அது பெரிய ஈமானு. குர்ஆனையும் நாங்கள் நம்புவோம், சூனியத்தினால் 6 மாசம் பாதிக்கப்பட்டாங்க நம்புவோம், அதனால குர்ஆன்ல சந்தேகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இதை நம்புவோம். எப்படி? நீங்க நெஞ்சில கை வச்சு சிந்திச்சு பார்க்கணும். இது சந்தேகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுதா? கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க ஒரு மனிதனுக்கு மனநோய் ஏற்பட்டு இருக்குது என்று சொன்னால் அவன் பேசி 6 மாசத்துல எல்லா பேச்சையும் அப்படித்தானே ஆயிரும். ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட கூட செல்லாத உலகத்திலான சட்டம். 6 மாசம் ஒருத்தர் சொத்து வித்துட்டாருன்னு வைங்களேன், சொத்து வித்துட்டாருன்னு சொன்ன உதாரணம் அப்படிலாம் குடும்பங்கள்ல வரும். எப்படின்னு கேட்டா அத்தாக்காரர் ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்துருவாரு புசுவோட இருக்கும்போது, மீதி பிள்ளை தெருவு விட்டுருவாரு. அப்ப மீதி பிள்ளை என்ன செய்வாங்க? வாப்பாக்கு மெண்டல் சர்டிபிகேட் வாங்குவாங்க. மீதி பிள்ளை என்ன செய்வாங்க? எங்க பாப்பா எழுதி கொடுத்தாரு, அப்ப மெண்டலா இருந்தா பாருங்க, கோர்ட்ல செல்லாதுன்னு ஆகிருக்க வேண்டி. செல்லாதுன்னு ஆகிற வாப்பா ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்தாருல, ஒரு பையனுக்கு எழுதும் போது அவர் நல்ல ஆளா இல்ல, லூசா இருந்தாரு அப்படின்னு டாக்டர் எல்லாம் காசு பழைய தேதியை போட்டு சர்டிபிகேட் கொண்டு வந்து கோர்ட்ல காட்டி எங்க வாப்பா லூசா செல்லாதுன்னு ஆக்கி எனக்கு பங்கு இருக்குன்னு ஆக்கிடுவாங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா ஒரு சட்டம் அப்படிதான் உலகத்துல. ஒரு மனநோயாளியா இருந்தாரையானால் இது கையெழுத்து போடும்போது இருந்தாருன்னு சொல்ல தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் போட்டாலே போதும். 2 வருஷம் கையெழுத்து லூசா இருந்தாருன்னா அந்த 2 வருஷத்துல என்னைக்கு போட்டாலும் லூஸ் தான். அன்னைக்கு ஒரு நாள் தெளிவா இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒரு சட்டம் அப்படிதான் உலகத்துல. இந்த சட்டங்கள் அறிவு கொண்டாட சட்டம் ஏற்றுறாங்க. அப்ப பகுத்தறிவோடு ஏற்றக்கூடிய அந்த சட்டங்கள் இப்படி இருக்குமே. இஸ்லாமிய நாட்டிலும் தான் சட்டம். ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் லூசா இருக்கான்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா அவன் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்லுவோம். இப்ப நம்மளும் அதான் சொல்லுவோம். இப்ப நீங்க ஆட்சி இந்த உலமாக்கள் இருக்காங்க, இவங்க ஆட்சி இருந்தா அப்படி சொல்லுவாங்க. இவங்க இன்னைக்கு ஒரு ஆட்சியில் உட்கார வச்சு இவங்க காலத்தில் இப்படி வளர்த்து வந்து எங்க வாப்பா லூசா இருந்தாங்க நினைச்சுவாங்க, லூசா இருந்தா தெரிஞ்சுவாங்களா? அப்ப எல்லாரும் இந்த தீர்ப்பு தான் கொடுக்க போறீங்க. அப்ப அதெல்லாம் கரெக்டா இருப்பீங்க, மார்க்கெட் இருக்க மாட்டீங்களா? உலக விஷயத்துல கேர்ஃபுல்லா இருப்பீங்க, சொத்து விஷயம் கரெக்டா இருப்பீங்க, அதுக்கு என்ன அளவு கூட கரெக்டா இருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விஷயம் வேற விஷயம்னா என்னோட தொலைஞ்சிட்டு போகுது. அப்படிப்பட்டவனால் தான் இதை சொல்ல முடியும். என்னென்ன தொலைஞ்சிட்டு போகுதுன்னு எவன் நினைக்கிறானோ, குர்ஆன் மீது பக்தி வச்சுக்கிற எவனும் இதை சொல்ல மாட்டான். ரசூலுல்லாஹ் மேல முகப்பத் வச்சுக்கிற எவனும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வை மதிக்கிற நம்புகிற எவனும் இதை சொல்ல மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு யூதன் சூனியை வைத்து சாய்த்து விட்டான், லூசாக்கி விட்டான் எப்படி சொல்ல முடியும்? இந்த வகையில் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது புகாரில் வந்தால் கட்டுக்கதை, இது பொய். இன்னும் சொல்ல போனா இந்த சூனியங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஏற்படுச்சுன்னு வைங்களேன், அது மக்கள் வேகமா பரவாது. ஒரு பாரதூரம் பெரிய தலைவராக இருக்கிற ஒரு ஆளுக்கு பரவிச்சுன்னு வைங்க, ஊர் உலகத்தான் தெரிஞ்சிடும். இதை ஆயிஷா நேரத்தில் யாருமே அறிவிக்கல. சூனியம் வச்சிருந்தா போயிருப்பாரு. இப்ப எனக்கு வைத்தோட இருந்தா ஊருக்குள்ள போயிருந்த சாதாரண ஒரு மனுஷன், எனக்கு ஒரு கேன்சர் வந்து ஆபரேஷன் அதை ஊருக்கு அப்படியே உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நம்ம சாதாரண ஒரு மனிதனையே இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் மதீனாவை தாண்டி உலகத்துக்குலாம் போயிருக்குமா இல்லையா? முகமதுக்கு மேட்ராம்ல என்னமோ ஆயிடுச்சாம்ல அப்படின்னா எவ்வளவு பேர் அறிவிச்சிருப்பாங்க? யாரும் அறிவிச்சிருக்காங்களா? ஆயிஷா நாயகி பேர்ல அறிவிக்கப்படுற இந்த செய்தியை தவிர
இந்த செய்தி நூற்றுக்கணக்கான சகாபாக்கள் ஆமா நானும் நியூஸை பார்த்தேன் ஏன் இப்படி உளர்னாங்க இப்படி எவ்வளவு விட்னஸ் செய்திகள் வந்திருக்கு. அதை ஒட்டி அது ரிலேட்டிவ் எவ்வளவு செய்தி வந்திருக்கேன். ஆமா ஆயிஷா சொல்றது கரெக்ட் தான், நான் ஒரு நாள் பார்க்க போனேன் உன்னோட உளர்னாங்க, அது மாதிரி அவர் ஒரு நாள் பார்க்க போனாரு, இப்படி எவ்வளவு செய்தி வந்திருக்கு. தொடர ஒண்ணுமே காணாம். அட எவ்வளவு பெரிய தலைவர், முடியல எத்தனை நடச்சிருக்குன்னு எண்ணி சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுஅணுவா பார்க்கிற ஒரு சமுதாயத்துக்கு 6 மாசம் பாதிப்பு இருந்தால் பார்த்துக்க மாட்டாங்களா? பரப்பி இருக்க மாட்டாங்களா? ஊர் புறம் தெரிஞ்சிருக்காதா? சாப்பிட்டது குடிச்சதெல்லாம் பரப்புறாங்க, இது பரப்பி இருக்க மாட்டாங்களா? பரப்பி துவா செய்யறதுக்கா பரப்பி இருக்க மாட்டாங்களா? ஒருத்தருக்கும் தெரியல. அப்ப இப்படி ஒரு சம்பவம் எந்த சம்பவத்துக்கு எப்படி பரவணுமோ அப்படி பரவ காணாம இது பயங்கரமா அவன்கிட்டையும் பெருசா பரவி நம்மகிட்டையும் பெருசா பரவி இருக்குமே. எதிரிகள்டையும் நல்லா பரவி இருக்க வேண்டிய விஷயம், நம்ம சமூகத்திலும் அனைவற்றையும் பரவி இருக்க வேண்டிய விஷயம். எதிரியும் வாயை துறக்கல, அவனுக்கு தெரியல. லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு, அவன் வாயை துறக்காம இருப்பானா? அப்ப மேட்டர் நடக்கல. அதுல என்ன விளங்குது? ஆயிஷா நாயகி பேரை பயன்படுத்தி யாரோ இட்டு கட்டினதை புகாரி நம்பி எழுதி வைத்து விட்டார். அது யாருன்னு நமக்கு தெரியவில்லை. நம்ம வெளிப்படையா நல்ல ஆளாக காட்சியளிக்கிறார்கள். அது யாருன்னு தெரியாட்டால் மேற்று சொல்றது பொய்யில்லை, இந்த மேற்று சொல்றது தப்புன்னு சொல்லி இப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் சூனியம் இல்லைன்னு வழங்குதா? 2. அடுத்தது ஒண்ணு என்னன்னு கேட்டா, இது முக்கியமான விஷயம். இப்ப நபிமார்கள் எல்லாம் அனுப்புறான், மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக அனுப்புறான். அனுப்பும் போது மனிதராக அனுப்புறானா ஒரு டிஃபரெண்டா அனுப்புறானா? தூதர்கள் வர்றாங்க இல்லங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தர் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்யறாருன்னா உங்களை மாதிரி சாப்பிடுறாரு, பசிக்கு போய் சாப்பிட்டு வர்றாங்கிறாரு, உங்களை மாதிரியே குடிக்கிறாரு, உங்களை மாதிரியே மலை ஜலம்லாம் கழிக்கிறாரு, உங்களை மாதிரியே அவருக்கு கவலை வருது, நோய் வருது, முதுமை வருது, எல்லாமே வருது, அவருக்கு முன்னாடி பிள்ளைலாம் தேவைப்படுது. இப்படி எல்லா வகையிலையும் மனிதராக இருக்கிறார். இப்படி இருந்துகிட்டு நான் தூதர் இருக்கிறார், நம்புவானா? எல்லா எந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர், மனுஷனுக்கு தூதர் நம்பிட்டு போயிடுவான். இவர் யாருக்கு தூதர் இருக்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு அவனுக்கு என்ன சந்தேகம் வருது மக்களுக்கு? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, ஒரு டிஃபரெண்டே காணா. மனுஷமா நம்மள்ட்ட இருக்கிற அம்புட்டு அவர்கிட்ட இருக்கிறது, நம்மளுடைய தேவைகள் அவருக்கு தேவையாக இருக்கிறது, நம்மள்ட்ட இருக்கிற பலவீனம் அவர்கிட்ட இருக்கிறது, அவர் அடிச்சா நமக்கு குடிக்கிற மாதிரி அவர் கழிச்சிருக்கிறது, உகதுக்கு ரத்தம் வந்திருக்கிறது, மூச்சுக்கு விழுந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், உங்களை விட நான் 2 மனிதன் படுகிற வேதனையை படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் பசியில வாடி இருக்கிறார்கள். தெருவில் யாராவது வர்றாங்க, அபூபக்கரை பார்க்கறாங்க, என்னங்க நிக்கிறீங்க? பசிக்காக வெளியே வந்து நிற்கிறார்கள். அப்ப இப்படி எல்லாம் பசி தாங்க முடியல, தாக தாங்க முடியல, இயற்கை உபாதைகள் எல்லா வகைகளையும் பார்த்தால் ரசூலுல்லாஹ் மனிதராக இருந்தாங்க, அவ்வளவு பேர் மனிதராக தான் இருந்தாங்க நபிமார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க? நபிமார்கள்ட்ட கேட்டாங்க, மனுஷனா இருந்துட்டு எப்படி அவனை தூதர் நம்புறது? அவன் கேட்டதுதான். எதிரிகள் என்ன கேட்டாங்க? நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற, ஏதாவது வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? எங்களை மாதிரி எல்லா வகையிலும் எங்களை மாதிரி இருக்கிற, ஆனா அல்லாஹ்ட்ட செய்தி வருதுங்கிற, எப்படி நாங்க நம்புறது என்று கேட்டார்கள். எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பாருங்க. காலு இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர நீங்கள் யாரும் இல்லை. தூதர்மார்கள்ட்ட அந்த காலத்து மக்கள் சொன்னது என்னன்னு கேட்டா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர யாரும் இல்லை. எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டு திசை திருப்புவதற்காக நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறீர்கள். நீங்க மனுஷன் தான். 14:10 இருக்குது. அதே மாதிரி காலத்துலகும் ருசுலுகும், ரசூல்மார்கள் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அரே நான் உங்களை போல மனுஷன் தான், யாரும் இல்லடா. அவனும் மனுஷங்கிறான். தூதர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி ஏத்துக்குருவான்? அவனும் மனுஷனா பாக்குறான், தூதர் நான் மனுஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இறை தூதர் நம்புவதற்கு ஏதாவது வேணுமா இல்லையா? ப்ரூஃப் வேணுமா இல்லையா? அதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள் கேட்கிறாங்க. யாசின் சூறாவில் 3 தூதர்கள் அனுப்புறான், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் 3 பேர் அனுப்பிடுறான். அப்ப என்ன செஞ்சாங்க? காலும் இன்னா இலைக்கும் முர்சலும், 3 தூதர் ஒன்னா போய் எங்களை அல்லாஹ் தான் தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க? மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனுஷன், தூதர்னா எப்படி நம்புறது? அல்லாஹ்ட்ட செய்து கொண்டு வர்றாங்க, ஏன் வேண்டாம் சொல்லிட்டு போயிடலாமே. இதை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதா இருந்தா நீங்க சாப்பிடாத ஒரு ஆளை வந்தீங்க நாங்க நம்புவோம். நாங்கெல்லாம் சாப்பிட்டு நீங்க சாப்பிடலன்னா டிஃபரெண்டா இருக்காரா, ஏத்துக்குருவோம் அல்லாஹ்வுடைய தூதர். நாங்க தாகம் வந்தா குடிக்கிறோம், நீ தண்ணியை தொட்டது இல்ல, அப்படி இருந்து காட்டுனா டிஃபரெண்டா இருக்க நம்ம ஏத்துக்குருவோம் அல்லாஹ்வுடைய தூதர். அது மாதிரி இருக்கலாம். எங்களுக்கு நோய் வரும், இவர் நோயே வராது, அப்ப ஏத்துக்குருவோம். எல்லாத்துலயும் எங்களை மாதிரி இருக்கிற உன்னை எப்படி தூதர் ஏத்துக்கிறதுன்னு கேட்கறாங்க. இது யாசின் 36:15 இருக்குது. சுஹைப் நபியை பார்த்து சொன்னாங்க, சாலிஹ் நபி பார்த்து சொன்னாங்க, இப்படி நிறைய சொல்லி இருக்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனா மாலிஹாத ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தாம் உணவு உண்கிறார், எம்சி பில் அஸ்வா கடை வீதியில் நடக்கிறார், இவர் என்ன தூதருங்கிறாங்க. தூதர்னு சொன்னா இவர் நம்மள மாதிரியே கடை வீதிக்கு போறாரு, சம்பாதிக்கிறக்கா போறாரு, சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு, இவர் தூதரா அப்படிங்கிறாங்க. லவ்லா உன்சில இலகி மலக்கும், இவர் அல்லாவுடைய தூதர்னா கூட ஒரு மலக்க கூட்டிட்டு வரணும், ஒரு மலை கூட சேர்த்து வந்து ஆமா இவர் அல்லாவுடைய தூதர் சொன்னா ஏத்துக்கிறோம். அப்ப எங்களை மாதிரி மனுஷனா வந்துகிட்டு சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு தூதர்னா நம்புறது என்று சொன்னார்கள். 25:7 இருக்கிறது. அதே மாதிரி மாகாதா இல்லா பஷரும் மிசலுக்கும், இவர் உங்களை போன்ற மனிதர் தான். யாக்குல் மிம்மா தாக்குலூன மின்ஹு, நீங்க சாப்பிடுறது அவர் சாப்பிடுகிறாரு, அதுல வித்தியாசம் கூட பரவாயில்லை. நம்மளாம் சோத்த திங்கிறோம், இவர் கல்ல சொல்லி திங்கிறாரு அப்படின்னு செய்யலாம். அதே டிஃபரெண்ட் ஆகுது அப்படி நினைக்கலாம்ல. நீங்க திங்கிற தனப்ப திங்கிற அந்த அரிசி அந்த ரொட்டியில் திங்கிறாரு, இவரு மண்ணள்ளியில தின்னு பார் வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி மண்ணள்ளி திங்க மாட்டேங்கிறாரு, மரத்தை கடிச்சு திங்க மாட்டேங்கிறாரு, பிளேடு திங்க மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் திங்கிறாங்க இல்ல, தீவுல இருக்க திங்க இப்பெல்லாம் திண்டா வித்தியாசமா இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, தூதருங்கிறாரு, சாப்பிடுறாரு. ஒரு மேட்ரு என்னத்தை சாப்பிடுறாரு, நம்ம சாப்பிடுறாரு. அந்த ரொட்டி தான் அவர் வேண்டி இருக்கு, அந்த பேரிச்சம்பழம் தான், அந்த தண்ணி தான், அது கேட்கறாங்க. எப்படி இப்படி கேட்கறான், ஏக்குள் மிம்மா தாக்குலூன மின்ஹு, நீங்கள் அருந்துவதை அவர் அருந்துகிறார் சாப்பிடுகிறார். ஓ எஸ்ரபு மிம்மா தஸ்ரபுன், நீங்க குடிக்கிறது அவரும் குடிக்கிறார். அப்புறம் என்ன சொல்லு, சாப்பிடவும் செய்யறாரு, நீங்க சாப்பிட அந்த சாப்பிட அவருக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப அப்படி 23:33 இதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி தூதர்கள் வரும்போதெல்லாம் மனிதரா இருந்தாங்க பாருங்க, அதனால அவங்களுக்கு ஏத்துக்கிறவ முடியல. எப்படி நம்ம ஒரு மனுஷனை போய் தூதர்னு ஏத்துக்கிறது, இதுல அவங்களுக்கு பெரிய டவுட் இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இதை மாத்துறதுக்காக வேண்டி தூதர் டவுட் இல்ல, மனிதனை தூதர் அனுப்பும் போது இப்ப நான் ஒருத்தர் அல்லாவோட தூதர்னா நம்பிடுவீங்களா நீங்க? ஏன் அதுக்கு வேணும், ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாம ஒருத்தர் தூதரை நம்பிடலாம்னு சொன்னா எவன் வேண்டாம் தூதர்னு சொல்லிட்டு போயிருவான். மக்களை வந்து அருள் செய்வதற்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, எந்த தூதர் அனுப்புனாலும் அவர் எல்லா வகையிலும் மனுஷரா இருக்கும். சில அற்புதங்களை ஒன்று செஞ்சு காட்டணும். மனிதன் செய்ய முடியாத சில செய்திகளை இந்த பார் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், இது செஞ்சு காட்டுற பாரு அப்படின்னு காட்டினவுடனே இது யாரும் செய்ய இயலாது. மனிதன் செய்ய முடியுமா? மனிதன் செய்ய முடியாத ஒன்றை என் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்தினால் நான் தூதரா இல்லையா? நான் இதை செய்யல, நான் தூதர் என்று காட்டுவதற்கு அல்லாஹ் என்னிடமிருந்து இதை வெளிப்படுத்தி காட்டுகிறான் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அப்ப அவங்க ஏத்துக்குவாங்க. மூசா நபி மனிதனா இருந்தாரு, இன்னும் சொல்ல போனா அவர் திக்குவாய் உணவு கூட பேச தெரியாது. அப்படி இருந்து அவரை தூதரால் அனுப்புறான். அனுப்பி என்ன செய்யறான், கைத்தறிய போறாரு, பாம்பா மாறுது, கைத்தறி பாம்பா மாற கைத்தறியா தான் இருக்கும். இது அற்புதம். இது எதுக்குரிய ஆதாரம்? அவர் தூதர் என்பதற்கு ஆதாரம். இதை யார் செய்ய முடியும்? ஒரு கைத்தறியை கீழே போட்டு நிஜ பாம்பாக மாற்றுவதாக இருந்தால் அவனுக்கு தான் செய்ய முடியும், எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அப்ப யாருக்கு செய்ய முடியுமோ அவன் தந்தான் என்று சொல்லி அதை போடுகிறாரு, அது பாம்பா மாறுகிறது என்று சொன்னால் இப்ப அவர் தூதருக்கு ஆதாரமாச்சா இல்லையா? இவர் அவன் அனுப்பியிருக்கிறான். அந்த மாதிரி 1-2 அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. எதுக்குன்னா இதையும் மறுக்கிற மாதிரி ஒரு சிகருங்க சொல்ல வரேன். பொய்யின் கதபூக்க நபியே, அவர்கள் உன்னை மறுப்பார்களே ஆனால் குதிப ருசுலுமின் கபலிக்க, உனக்கு முன்னாடி எவ்வளவு தூதர் மறுக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னை மட்டும் மறுக்கிறாங்க. ஜாவு பில் பையினாத்தி, அவர்கள் ஏராளமான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். முந்தைய தூதர்மார்கள் என்ன கொண்டு வந்தாங்க? அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு சுபுரி ஒரு கிதாபில் முனீர், தெளிவான வேதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்தார்கள். அப்பவும் மறுத்தாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப முந்தைய தூதர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அற்புதம் கொடுத்திருக்கு. 384 இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்றாங்க 701 உலக தில்கல் குரான் அகுஸ் அலைக்கும் நம்பாயிகா, இந்த ஊர்களை பற்றிய வரலாறுகளை உனக்கு நான் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு வலக்கது ஜாத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத்தி, அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் பையினாத்துகளை, பையினாத்துன்னு அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், ஆனால் அவர் நம்பவில்லை என்று சொல்லி 701 சொல்றான். அதே மாதிரி 970 நூஹு நபி, ஆது, சமூது, இப்ராஹிம் நபி, மதியன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்றான் அத்தத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், இவங்களுக்கு அவங்களுடைய தூதர்கள் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். இவ்வளவு சமுதாயங்களுக்கு சும்மா தூதர்னு சொல்லவில்லை, அற்புதங்களை கொண்டு வந்து காட்டி இந்த பாரு நல்லவுடைய தூதர் என்பது ஆதாரம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு 970 சொல்றான். இந்த 970 கூடுதலா ஒரு விவரம் இருக்குது. என்ன விவரம் கேட்டா, இந்த அற்புதம் கொடுக்கலன்னு வைங்க, அது மனுஷனுக்கு நான் செய்யற அநீதிங்க. அற்புதமே கொடுக்காம ஒரு ஆளை நம்பி நீ ஏத்துக்கணும், நம்ம அறிவு ஏத்துக்கிறோமா? ஒரு ஆள் நான் தான் அல்லாவுடைய தூதருங்கிறாரு,
எந்த வேறுபாடும் இல்ல. அல்லாஹ் தான் அவர் அனுப்புனான் என்பதை நிரூபிக்க ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. அப்படி அனுப்பி இருந்து ஏத்துக்காண்டா அல்லாஹ் செய்த அநீதி அது. நம்ம எப்படி நம்புவோம்? நம்ப இயலாத ஒரு தூதரை அனுப்பி வைத்து விட்டு நம்மள குற்றம் சாட்ட முடியுமா? இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், ஏன் அற்புதம் கொடுத்தேன் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யறவன் இல்லை. அநியாயம் செய்யக்கூடாது. தூதரை அனுப்புனா நீ ஏத்துக்கிற மாதிரி அனுப்பணும், நீ மறுக்கிற மாதிரி அனுப்பக்கூடாது. இப்ப ஏத்துக்கிற மாதிரி அவர் தூதர் தான் என்பதை உன் அறிவு ஏற்று நம்புற மாதிரி சான்றோடு தான் இருக்கணும். அதுக்கு செஞ்சேன் என்று 9:70 சொல்லி காட்டுறோம். இதே மாதிரி 10:13 எடுத்து பாருங்க, 10:74 எடுத்து பாருங்க, 35:25 பாருங்க, 40வது அத்தியாயம் 22 வசனத்தை பாருங்க, 40:50 பாருங்க, 57:25 பாருங்க, 64:6 இந்த வசனங்கள்ல எல்லாம் எந்த தூதரை எல்லாம் அனுப்பினாலும் வீசுநகை வெறுங்கையுமா வரமாட்டார். எதோட வருவாரு? நான் தூதர் என்று அந்த மக்கள் நம்புவதற்கு ஏற்ற சான்றோடு அற்புதத்தோடு வருவார். அதை காட்டும் மக்கள் நம்புவாங்க. நல்லவங்க நம்புவாங்க, புடிவாதக்காரன் நம்ப மாட்டான். அல்லாஹ் யாருக்கு சீல் வச்சுட்டான் அவன் நம்ப மாட்டான். ஆனா நம்புற மக்கள் எதை வச்சு நம்புறாங்க? நம்மள மாதிரி எல்லா வகையிலும் இருந்தாலும் இவர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, டிஃபரெண்டா இருக்குது, பாறையில இருந்து ஒட்டகம் அற்புதத்தை கொண்டு வந்திருக்காரு, இவர் பறவைக்கு உயிர் கொடுக்கிறாரு, இவர் செஞ்ச அற்புதம், இவர் கைத்தறியை பாம்பாக்குறாரு, அது இது அற்புதம், இப்படின்னு ஒவ்வொரு நபியும் செய்த அற்புதங்களை பார்த்து விட்டு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினார்கள். அப்ப ஒரு தூதர் நம்புறதா இருந்தால் எதை வச்சுதான் நம்பணும்? அற்புதத்தை வச்சுதான் நம்பணும். இப்படிதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் எந்த தூதர் அனுப்பினாலும் அவரை தூதர் என்று மக்கள் நம்பணும் என்பதற்காக மனிதன் செய்ய இயலாத ஒன்றை செய்து காட்டி, அவர் வழியாக செய்து காட்டி தூதர் என்று நிரூபிப்பார். அற்புதம். அற்புதம் என்னது? எந்த மனிதனும் செய்ய முடியாது. அப்படியான ஒன்றை அவர் செஞ்சு காட்டுவார். அதாவது அவர் மூலம் அல்லாஹ் செஞ்சு காட்டுவான். 1 2 அது தூதர் என்பதற்கு ஆதாரம். இப்படியாக அல்லாஹ் செஞ்சுட்டே வர்றோம். அப்படி இருக்கும்போது இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கறாங்க. தூதர்ங்கறாங்களா, பெரிய அர்த்தம் குர்ஆன்ட்டாங்க. இப்ப அந்த தூதரைய ஒருத்தன் அற்புதத்தை வீழ்த்திட்டான். தூதரை நிரூபிக்கிற எதை வச்சு? செய்ய முடியாத ஒன்றை செய்து காட்டி அதன் மூலமா தான் தூதரை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. இந்த சூனியத்தை நீங்க நம்பினீர்களே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது நம்பினால் என்ன வருது? எங்கே இருந்து கொண்டு அவன் ஏதோ செய்து இவரை மனநோயாளி ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் இது அற்புதமா இல்லையா? இது மனிதன் சாதாரணமா செய்ய முடியாத ஒரு பேரற்புதமா இல்லையா? இப்படியான அற்புதம் அவருக்கு எதிராக செய்யப்படுமையானால் அப்ப அந்த மக்கள் நிலை எப்படி மாற? இவர் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சார் ரசூல் நினைச்சோம், இவரையே பிரட்டி பெரிய அவன் செஞ்சு போயிட்டான், ஆளையும் முழுசாக்கி விட்டான, 6 மாசத்துக்கு செயல்பட முடியாம ஆக்கி விட்டான, அவன்ல பெரிய அற்புதம். அப்ப இவர் தூதர் இல்ல, அந்த முடிதான வருவான். அற்புதத்தை பார்த்து மூசா நபி என்ன செய்யறாங்க? அற்புதம் செய்யறாங்க, கைத்தடியை போட்டு பாம்பாக்குறாங்கன்னு வைங்க. மூசா நபியை ஒருத்தர் லூசாக்கிட்டான்னு வைங்க. நீ பாம்பாக்குறியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அவன் இதை பண்ணி மூசா நபிக்கு நினைக்கிறான். இப்ப மூசா நபி எடுத்துருவாங்களா? அவர் செஞ்ச அற்புதத்தை வைத்து நம்பினவங்க கூட அவரே பரட்டிட்டானப்பா, இவர் பாம்பாத்தானே பாக்குனாரு, இவன் ஆள்லயே விளையாண்டுட்டானே. யார் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்களா அவரையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானே, அவர் என்ன செய்யறோம் அவருக்கு தெரியாதவங்க ஆகிட்டானே அப்படின்னு சொன்னா தூதர்கள் நம்புவாங்களா? அப்ப தூதர்கள் மீது பெரிய அற்புதத்தை மற்றவன் செஞ்சு காட்டிடக்கூடாது. தூதர்கள் காலத்தில் தூதர்களை மிஞ்சுகிற வகையில் ஒரு அற்புதத்தை மற்றவன் செய்து காட்டினால் அப்ப அந்த தூதர் மீது சந்தேகம் வந்துவிடும். ஏன்? அற்புதத்தை வைத்துத்தான் அந்த மக்கள் நம்புறாங்க தூதரையே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க குர்ஆனை கொண்டு வந்தாங்க, அற்புதம் நினைக்கிறோம். வேற சில அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது. சந்திரன் கூட பிளந்தது இரண்டாக, அப்படி எல்லாம் வானத்தில் காட்சியெல்லாம் காட்டினாங்க. இந்த அற்புதங்களை எல்லாம் மிஞ்சிற அற்புதமா இது இல்லையா? 6 மாச காலம் அவங்களை செயல்பட முடியாம ஆக்கி, செஞ்சதை செய்யறேன்னு சொல்ற ஆக்கி, மனநோயாளியா ஆக்கி விட்டான் என்று சொன்னால் இவன் பெரிய ஆளா இருக்கானப்பா, இவரை பெரிய அற்புதம் செஞ்சார் ரசூல் நினைச்சோம். இவன் பெரிய லபீது பெரிய ஆளா இருக்கானே, அவன் லபீது பயங்கரமான ஆளா இருக்கானே, அவர் முன்னால் இவர் தோத்துட்டார், ஆன்மீகத்தில் தோத்து விட்டார் என்று சொன்னால் தூதர் ஏத்துக்குவானால் அப்ப மக்கள் என்ன பண்ணிருப்பான்? அன்னைக்கு யூதர்கள் இப்படி நடந்து இருந்தா பயங்கர விழாவை கொண்டாடி இருப்பான். தூதரு அல்லாஹ்வுடைய தூதர் அதை செஞ்சாருயா, அவருக்கு நான் என்ன செஞ்சேன்னு பாரு, அவரே நான் என்ன மாதிரி மந்திரத்தில் பண்ணிருக்கேன்னு பாரு, அருவாளை வச்சு வெட்டி கத்தியால குத்தினா அது வெற்றி கொண்டாட முடியாது. இவன் அற்புதம் செஞ்சு காட்டிருக்கிறான். யூதன் என்ன பண்ணிருக்கிறான்? அவரை தொடாம கிட்ட வராம
அவரை பார்க்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவங்க முடிகளையும் அது மாதிரியாக சீப்புலையும் பேச்சு மட்டையிலையும் செஞ்சு அங்க செஞ்சது இங்க பாதிக்குது, மனசையும் பாதிக்குது, உடம்பையும் பாதிக்குது. அப்ப இது எவ்வளவு பெரிய அற்புதம், இறைவன் செய்யற மாதிரியான ஒன்றை செஞ்சு காட்டியிருக்கான்னு சொன்னால், அப்ப நபிமார்களை அற்புதத்தை வைத்து நம்பியவர்கள் அந்த நம்பிக்கை பாடாகுமா இல்லையா? அது பலவீனப்படுமா இல்லையா? என்னடா அதை வச்சு நம்ம நம்பி இருக்கிறோம், இவர் இதை ஒன்று ரெண்டு இதை செஞ்சு காட்டினாரு, இவன் அதை விட பெரிய ஆளா இருக்கிறான், அப்ப இது போலி. மூசா நபி காலத்தோட அந்த அற்புதம் செய்யும்போது ஃபிரௌன் என்ன பண்ணா, என்கிட்ட மந்திரவாதி இருக்கான், பின்னாடி வளர்க்கும், என்னிடத்துலயும் மந்திரவாதி இருக்கான், வரியா போட்டி வைக்கிறான். போட்டியில் யார் ஜெயிச்சது? மூசா நபி ஜெயிச்ச. அப்படி காட்டுவான்ல, அவனுக்கு ஏதாவது செய்ய வந்தா கூட எது மிகிச்சுன்னு. இப்ப ரசூல் சல்லா சூனியம் வச்சான்னு வைக்கிறேன், இப்படி வரணும். ரசூல்லா ஒருத்தன் சூனியம் வச்சான், அந்த சூனியம் வந்து ரசூல்லா கிட்ட வந்துச்சு, அப்படி ரிவர்ஸா போய் அவனை பாதிச்சிருச்சு. அப்படி வந்தா கூட எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. அவன் சூனியம் வச்சான், ரசூல்லாவை அழிக்கிறதுக்கு வந்துச்சு, கிட்ட வந்து ரசூல்லா நினைச்சாங்க, அவர் டைவர்ட் பண்ணி விட்டாங்க, அது போய் அவனா இப்படியா சொல்லி தொலைச்சா, சரி அவனும் செய்ய முடியலண்டாயிரும். சூனியக்காரனுக்கு யாரை ஜெயிக்க முடியல, ரசூலை ஜெயிக்க முடியலண்டாயிரும். அப்ப சூனியக்காரன் ரசூலை ஜெயிக்க முடியாது என்று இன்னும் சொன்னான்ல, லா இப்படி சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் வெற்றி பெற முடியாது, சூனியக்காரன் செய்ய முடியாது, வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது பின்னாடி வரும் குர்ஆன்ல குர்ஆன்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன பிரச்சனை பார்க்கிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்து இருப்பார்களே ஆனால் நிறைய பேர் முர்த்ததா இருப்பாங்க. இஸ்லாத்தை ஏத்துனாங்க இல்லையா, அற்புதத்தை பார்த்துட்டு ஒண்ணும் இல்லப்பா பொசுக்குன்னு போச்சு, அவன் கை ஓங்கிருச்சு, யாரு கை ஓங்கி இருக்கும், மந்திரத்தால் ஆன்மீக பலத்தால் அவன் கை ஓங்கி இருக்கும் பொழுது இதை விட்டு போயிருப்பாங்க, அவன் கொண்டாடி இருப்பான். அதுக்கு பிறகு இஸ்லாம் வளர்ந்தே இருக்காது. ஆனா நடந்தது என்ன, யூதரை இல்லாத அளவுக்கு அவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்துல எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு வளர்ந்துட்டா இல்லையா? அப்ப இது நடக்கலன்னு உங்களுக்கு உங்க அறிவு சொல்லுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு சூனியம் வைக்கப்பட்டு இருந்தால் அன்றோடு ஸ்டாப், இஸ்லாம் வளர்ந்திருக்காது. இவரை வீழ்த்திட்டாங்க, இவரோட அவன் பவரான மந்திரவாதி, இவர் செஞ்ச மந்திரத்தை விட அவன் செஞ்ச மந்திரம் பெருசு வருமா இல்லையா? இன்னும் என்னென்ன விதமான பாதிப்புகளை எல்லாம் அந்த சூனியம் ஏற்படுத்துது, எத்தனை வசனங்களுக்கு எதிராக நிற்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்